வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அதை பார்த்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாகி ஒவ்வொருத்தட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோர் ரூம் பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை அடிச்சிச்சு. ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் ஆளக்கானம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா குடுக்குடுன்னு ஓடி வராங்க 2வது பில் அடிக்கிறப்ப. அதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த ஷீட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் கேப்டன்கிட்ட வந்து அதை காமிக்கிறாங்க. கேப்டன் வந்து அது படித்ததுக்கப்புறம் செம காண்டாகிறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நாமினேட் ஆன பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டப்பெயர் வச்சு ஒரு பேட்ஜ் வந்து குடுத்துருக்காங்க. அதை வந்து எல்லா டைமும் மாட்டியிருக்கணும் அப்படின்றது தான் வந்து ரூல். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை மாட்டாமல் விச் மீன்ஸ் மறைஞ்சிருக்கு, இல்லைனா மாட்டாமல் இருந்திருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் வருவாங்க. அவங்க இதில் பேட்சே இருக்காது. எங்கே பேட்ச் அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்பாரு ரஞ்சித் சார். இல்லை மேலே ஓவர் கோட் போட்டிருக்கனால உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி, கரெக்டாக தெரியுற மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சௌந்தர்யாவை திட்டுவாங்க. சௌந்தர்யாவும் அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சரி இதை வந்து லிவிங் ஏரியா கொண்டு போனால் எல்லாரும் டிபேட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் ரஞ்சித் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குரூப்கிட்டையும் லைக் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல நாமினேட் ஆனவங்க, அங்கே போய் பேசுகிறாங்க. அந்த அருண் வந்து தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க. அருண் வந்து போடவே இல்லை பேட்சை. ஸோ தட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிக் பாஸ் நோட் பண்ணி இந்த மாதிரி அறிவிப்பு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மூலமாக வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ அருணுக்கு வந்து சொல்கிறாங்க லைக் நீங்கள் அந்த பேட்சை போட்டே ஆகணும், நீங்கள் எப்போல்லாம் கழட்டி வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தட்டையாக வந்து கேட்குறாங்க. ஸோ அருண் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த பேட்சை போடுறாரு. அண்ட் தென் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து தூங்கும்போது மட்டும்தான் இதை கழட்டி வைப்பேன், ஏன்னா தூங்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், உள்ள பின் இருக்குது குத்திருமோ அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கழட்டி வச்சிருவேன் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. லைக் பவித்ரா, சௌந்தர்யா, ரேயானந்தன், சத்யா. அண்ட் தென் ஓகே இது நான் வந்து கேட்டுக்கிறேன், ஏன்னா நீங்கள் உங்கள் வாயால் சொல்கிறது வந்து பதிவாகும், அதுக்கு தான். ஸோ நைட்டு மட்டும் நீங்கள் கழட்டி வச்சுக்கிறீங்க, மற்ற டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறீங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பல் தேய்ச்சிட்டு போடுறேன், சாப்பிட்டு போடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எழுந்த உடனே மைக்கு மாட்டின உடனே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பவித்ரா அதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் மைக்கு மாட்டின உடனே போட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜாக்லின்ட்ட போய் கேட்குறாங்க. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை கழட்ட வேலை நான் போட்டுனே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரூல். அதை வந்து பாராட்டுறாரு ரஞ்சித் சார். ஏன்னா ரூல் வந்து அந்த பேட்சை வந்து த்ரூ அவுட் த வீக் போட்டிருக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூலு. அது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டாக எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க. பட் அந்த தூங்குற டைம் மட்டும் கழட்டி வச்சுக்கிறது மேபி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அதை பற்றி அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கலவரம் நிறைந்த பூமியாக இருக்குது. அவர் வந்து அன்பை பகிர்ந்துக்கோங்கன்னாரு, ஆனால் அன்பை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து பகிரப்படுது. எந்த அளவுக்கு வந்து இந்த வார டாஸ்க் வந்து அதுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா இந்த வாரம் வந்து ஃபேக்ட்ரி டாஸ்க். ஸோ தட் அது வந்து எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வாரம் அன்பு நிறைந்த வாரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.